Hello friends, வணக்கம். வெல்கம் டு அதீஸ் கிரியேஷன்ஸ். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கண்டினியூஸாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஸ்டிச்சிங் மிஷினோட ஒரு ஓவர்வியூ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதோட ஃபுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபுட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஃபுட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இது நமக்கு இப்போதைக்கு யூஸ் ஆகுது. நார்மலாக எல்லா ஸ்டிச்சுக்குமே நம்ம இந்த ஃபுட் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி வேறு ஃபுட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டோட பேர் என்னென்னா சிப்பர் ஃபுட் எடுத்திருக்கேன். இந்த ஃபுட் எதுக்காகனா, இப்போ நீங்கள் நிறைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி பார்த்துருக்கீங்க. அந்த ஸ்டிச்சில் என்னென்னா நார்மலாக இந்த ஃபுட் வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் என்னென்னா நீடில் உடஞ்சிரும். இல்லாட்டி என்னென்னா அங்கே உள்ள ஸ்டோன்ஸ் சைடில், அதாவது ப்ளவுஸில் உள்ள ஸ்டோன்ஸ் எலவிட்டே போகும். இப்போ நீங்கள் அதுவே சிப்பர் ஃபுட் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி எதுவுமே இருக்காது. இந்த சிப்பர் ஃபுட்டை நீங்கள் லெஃப்ட் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே ஃபிக்ஸ் பண்ணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை எப்படி ஃபிட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சைடில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும், அந்த எண்டுக்கு எதுவும் போகக்கூடாது. அதாவது இப்போ இந்த கிளாத் இருக்குது, கிளாத்தில் இந்த பக்கம் எனக்கு வரவே கூடாது. இந்த பக்கம் ஏன்னா ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்குன்னா இந்த பக்கம் நான் இதை வச்சு ஸ்டிச் பண்ணேன்னா இந்த இடம் வரும்போது உடஞ்சிரும் ஸ்டோன்ஸு. அதுவே நான் மாற்றி தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபுட்டோட இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடை நான் செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ ரைட் சைடு செலக்ட் பண்ணி வச்சுனா இதை நான் இதில் மேட்ச் பண்ணிடுறேன். மேட்ச் பண்ணியாச்சு. இனி நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணேன்னா கரெக்டாக அதோட ஸ்டிச்சிங் எண்டில் விழும். இப்போ ப்ளேஸ் ஆகிடுச்சேன். மாற்றி வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் சிப்பர் போட்டு இந்த சிப்பர் போட்டையே ரொம்ப, அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொன்னது கிளியராக உங்களுக்கு புரியாட்டா நீங்கள் வாங்கி பாருங்கள். உங்களுக்கே ஸ்டிச் பண்ணும்போது தெரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிப்பர் ஃபுட். அதாவது இந்த ஃபுட்லேயே 7 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு டைப் தான் பார்த்துருக்கோம், இன்னும் 6 டைப்ஸ் இருக்குது, பார்க்கலாம். அப்புறமா இந்த ஃபுட்டுக்கு பேர் என்னென்னா ஓவர்லாக்கு. அதாவது ஓவர்லாக்னே சொல்லலாம், இல்லாட்டா எட்ஜ் ஜாயினிங் ஃபுட்னே சொல்லலாம். இதை ஓவர்லாக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எல்லாத்துக்கும் ட்ரெஸ்லேயுமே பார்த்துருப்பீங்க, ஓவர்லாக் பண்ணுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓவர்லாக் பண்ணுறது ட்ரெஸ்ஸுக்கு. அதுக்கு இந்த ஃபுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இன்னொரு நேம் என்ன, எட்ஜ் ஜாயினிங் ஃபுட்னே சொல்லுவாங்க. இப்போது 2 மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸ், ஒரு 2 பீஸை சேர்த்து, அதாவது சம்மந்தமே இல்லாமல் 2 பீஸ் இருக்கும், அந்த 2 பீஸையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் ஒரு ட்ரெஸ்ஸை இப்போ ரெடி பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஜாயினிங்க்கெலாம் இதை யூஸ் பண்ணுறதுனால தான் இதை ஜாயினிங் ஃபுட்னு சொல்கிறாங்க. இதையே நார்மலாக எப்படி கனெக்ட் பண்ணுவோமோ அதே போல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஓவர்லாக் போடணுமா இல்லாட்டி ஏதாவது ஜாயின் பண்ணால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே சைடு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏபிசியிலேருந்து நான் அதை இப்போ இல்லைக்கேன்னா எஃப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எஃப்பில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிவிட்டேன். கிளாத் இது ரொம்ப நைஸ் கிளாத்னால கொஞ்சம் திக்காக்கிடுறேன், மடக்கி தைச்சிக்கிடுறேன். கரெக்டாக இதில் ஒரு பிளாக் பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் காட்டுறேன், கிளியராக தெரியாட்டி. அந்த பிளாக் பாயிண்டில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் எஃப்பில் கனெக்ட் செய்ய வச்சுட்டேன். இப்போ எஃப்பில் வச்சுட்டு இனி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்களா ஓவர்லாக் விழுந்துடுச்சு. ரொம்ப நீட்டாக இருக்குது. இதே போல் தான் நீங்களும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா வரும். நான் இது கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கேப் வேண்டாம்னா நீங்கள் டிஏ செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப இதை விட கேப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இஏ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஜாயினிங் ஃபுட்டு. இது நீங்கள் ஜாயினிங் ஃபுட்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர்லாக்கிங் ஃபுட்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஓவர்லாக்கிங் ஃபுட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு இனி ஓவர்லாக்கிங் தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது என்னென்னா ரோலிங் ஃபுட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோல் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ரோலிங் ஃபுட்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜீன்ஸ் கிளாத்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா ஜீன்ஸ் கிளாத்து இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம ரொம்ப புஷ் பண்ணி பேக்கில் தள்ளினது போல் இருக்கும்.
அப்போ நீங்கள் இந்த ரோலிங் ஃபுட் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இது ப்ளேஸ் ஆன உடனே நம்ம ட்ரெஸ்ஸை லைட்டாக தள்ளி விட்டாலே போதும், பின்னாடி தள்ளினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோலிங் ஃபுட் வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்காக தான் இந்த ரோலிங் ஃபுட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போனீங்கன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 3mm ரோலிங் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லை 3mm இருக்குது, 6mm இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கா சரியா எனக்கு தெரியலை. நான் 3mm வாங்கி வச்சுருக்கேன், 6mm வாங்கி வச்சுருக்கேன். ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி ஷால்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி குறுக்க போட்டனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதாவது இங்கே என்ன மாடல், இங்கே நமக்கு ஜே வரைக்கும் மாடல் தந்துருக்காங்கல்ல, இதில் என்ன மாடல் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3mm யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. நார்மலாக எல்லாம் கனெக்ட் பண்ணுறது போல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த 3mmல வந்து ஒரு சின்ன, இது வந்து 6mm, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு உள்ள கிளாத் போகணும். ஓகேவா? இந்த கிளாத் வந்து அதுக்கு உள்ள இன்சர்ட் பண்ணி விடணும். அப்போ தான் நீட்டாக நமக்கு ஸ்டிச் ஆகும். இப்போ எப்படின்னு சொல்லித்தரேன். லைட்டாக பார்த்துருப்பீங்க. லைட்டாக அதாவது அந்த ஒரு, நான் இப்போ இல்லை காட்டித்தரேன். இந்த ஒரு சின்ன ஒரு ரோல் இருக்கலாம், அதில் லைட்டாக சுருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது நீங்கள் லைட்டாக எடுத்து விட்டுட்டே இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே ப்ரெஷர் கொடுக்க இங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும், பின்னாடி போயிட்டே இருக்கும். நமக்கு ஒரு நீட்டான ஒரு ஸ்டிச் கிடைக்கும். இதில் சாரி, நான் இப்போ வந்து F செலக்ட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ இதுக்கு வந்து BA செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் கரெக்டாக இந்த இது எண்டு வந்து மடங்கி உள்ளே இருக்குது, இந்த ரோலருக்கு உள்ளே இருக்குது. இன்னும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. நம்ம எடுத்து கூட விடண்டாம், அதுவே எடுத்துக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷாக ஸ்டிச் போட்டிருக்கு பாருங்கள். உங்களுக்கே தெரியுதுல்ல. நம்ம அந்த எண்டை வந்து அது அவ்வளோவா கம்ப்ளீட்டாக 6mm எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக 3mm யூஸ் பண்ணி ஒரு சைடு மடக்கியிருக்கோம், அப்படி தானே. 6mm கொடுத்தோன்னா அப்படி இது டபுளாட்டு இன்னொரு ரெண்டும் மடங்கிரும். ஓகேவா? செகண்ட் சைடை மடங்கிரும். இப்போது இன்னொரு நீட்டான ஃபினிஷிங்கான தையல் கிடைக்கும். அதுக்காக தான் 6mm யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் 3mm ரோலிங். இனி இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. 3mm 6mm இருக்குது. உங்களுக்கு என்ன டைப் பண்ணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறமா பார்க்க போனீங்கன்னா இது வந்து பட்டன் ஃபுட். இந்த பட்டன் ஃபுட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம நார்மலாக முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கையை வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவாங்க பட்டன்லாம். ஆனால் இப்போ அப்படி தேவையில்லை, நமக்கு தான் பட்டன் ஃபுட் தந்திருக்காங்க. பட்டன் ஃபுட்டில் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு பட்டன் ஃபுட் அந்த ஃபுட்டை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பட்டன் எடுத்துக்கோங்க. அந்த பட்டனை இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த லிவர் அந்த பட்டனை லைட்டாக தூக்கிடுச்சு அதில் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை லைட்டாக ரோல் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த கேப்பில் இல்லை ஜிக்ஸாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. F செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இப்போ நீங்கள் வச்சு பாருங்கள், கரெக்டாக அந்த ஹோலில் தான் விழுதான்னுட்டு. ஆமாம், அதே போல் இன்னொரு சைடும் ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். விழலைன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் லைட்டாக அந்த பட்டனை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா கரெக்டாக அதில் விழுந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நமக்கு பட்டன் ஸ்டிச் பண்ணலாம். இப்படி தான் பட்டன் ஸ்டிச் பண்ணுவாங்க. நமக்கு இப்படி தான் மிஷினில் பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஓகே, இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ஃபுட்டோட நேம் வந்து சாட்டிங் ஃபுட். இந்த சாட்டிங் ஃபுட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா,
சாட்டின் ஃபுட் பார்த்தாலே தெரியுது. இது வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க. இந்த ஃபுட் வந்து இப்போது வெல்வெட் கிளாத்னு சொல்லுவாங்களா, ரொம்ப பாலிஸ்டர் கிளாத் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த கிளாத்லலாம் இப்போ நார்மல் இதை வச்சு, அதாவது நார்மல் ஃபுட்டை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒழுங்காக ஸ்டிச் விழாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம தான் பின்னாடி இழுத்து விட வேண்டியதாக இருக்கும், அப்படிலாம் உண்டு. ஆனால் இதில் என்னென்னா இந்த சாட்டின் ஃபுட்டில் என்னென்னா நீங்கள் அப்படி எதுவுமே பண்ண வேண்டாம். இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக தையல் விடும். அதுக்காக தான் இந்த சாட்டின் ஃபுட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு என்கிட்ட வெல்வெட் கிளாத் இல்லை, ஸோ நான் அதை ஸ்டிச் பண்ணல. நான் ஏதாவது ட்ரெஸ் மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இதை காட்டுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டோட நேம் வந்து ஹெம் ஸ்டிச் ஃபுட்னு சொல்லுவாங்க. இந்த ஹெம் ஸ்டிச் ஃபுட்டும் எதுக்காகனா இதுவும் எப்படின்னா ஒரு ஓவர்லாக் போல் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவர்லாக் வந்து ஆக்சுவலாக இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் எது கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு, அதாவது இந்த பாட், அதாவது இந்த எண்ட் பண்ணுறோம்ல, இதை வந்து இந்த இதுக்கு உள்ளே விடும்போது இவ்வளோ இடத்துக்கு, அதாவது இவ்வளோ பிளேஸுக்கு உங்களுக்கு வந்து ஓவர்லாக் பண்ணணுமா, இல்லாட்டா கூட இவ்வளோ நீளத்துக்கு ஓவர்லாக் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணால், இப்போ குட்டியாட்டு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செலக்ட் பண்ணால், இன்னொரு ரோலர் இருக்கலாம், இது நீங்கள் இப்போ ரோல் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். திருக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு இங்கே ஒரு இவ்வளோ எண்டு கொடுத்துருக்காங்க, இந்த எண்டு வரைக்கும் வருது, இவ்வளோ இதுக்கு வருது. ஓகேவா? மோஸ்ட்லி இதெல்லாம் பெட்ஷீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சிக்ஸாக் மாடல் ஒன்று செலக்ட் பண்ணிக்காங்க. FD மோஸ்ட்லி G செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டிச் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மாடலாட்டு ஸ்டிச் ஆகிட்டே இருக்கும். இதை இப்போது இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்தோட இந்த எண்டு வந்து இதில் இந்த ஒயிட் கலர் கூட சேர்ந்துருக்குது போல் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளாத்தோட இந்த எண்டு ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளாத்தோட எண்டு வந்து அந்த ஒயிட் கலரில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்களா, அந்த பாயிண்டில் இருக்கிறது போல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக விழும். இப்போ நான் வந்து ஹச் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன மாடல் வேணும் வச்சுக்கோங்க. நான் வந்து ஹச் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, நான் இப்போ வந்து அந்த கார்னரில் வச்சு போட்டதுனால எவ்வளோ அழகாக ஸ்டிச் வந்திருக்கு பாருங்கள். நான் ஹச் மாடல் செலக்ட் பண்ணனால இப்படி வந்திருக்கு. இதே உங்களுக்கு என்ன மாடல் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த ஸ்டிச்லாம் பெட்ஷீட்டில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா நம்மளோட சுடிதார்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கீழே மடக்கி தைப்போம்ல, அந்த இடத்துல கூட இப்படி மாடலாக ஸ்டிச் போட்டுக்கலாம். அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்களா இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டிச்சிங் மிஷின் வாங்கி 2 இயர்ஸ் ஆச்சு. இதில் கூட இந்த பின்னும் தருவாங்க. இந்த பின் எதுக்குன்னு தெரியாமலே நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பின் எதுக்குன்னா, ஸ்டிச்சிங் நம்ம தைச்சிட்டு போகல, அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா அந்த இதை தையலை வந்து பிரிக்கிறதுக்காக தான் இது தந்திருப்பாங்க. இது எப்படி பிரிக்கணும்னா, ஃபஸ்ட் இந்த பெரிய சைடு இருக்குல்ல, இந்த பெரிய சைடு இதுக்கு உள்ள லைட்டாக ஷார்ப்பாக பிளேட் போல் வச்சுருப்பாங்க. இந்த பெரிய சைடை என்ன பண்ணால் இந்த ட்ரெஸ் இந்த த்ரெட்டுக்கு உள்ளோடு நீங்கள் விடணும். விட்டிங்கன்னா பார்த்தீங்களா, ஆல்ரெடி இங்கே பிளேட் இருக்கனால இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுரும். அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2 பக்கம் பிரிச்சுட்டோன்னா, ஒரு பக்கம் ஃபுல்லும் பிரிச்சுட்டோன்னா அடுத்த பக்கம் வந்து தானாக பிரிஞ்சிடும். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சிடுச்சு. இதுக்காக தான் இந்த பின் தராங்க. நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்காக சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் தான் நமக்கு மெயினாக, இந்த 7 டைப்ஸ் தான் நமக்கு மெயினாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.